உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை, அவருக்கு இருக்க அரசியல் வளர்ச்சியை அண்ணாமலையால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பது நமக்கு புரிகிறது. அண்ணாமலையால் அரசியல் செய்ய முடியவில்லை. அந்த கோபத்திலே தான் உதயநிதியை ஒரு பேட்டி எடுத்தால் கூட நீ தாங்க மாட்டேங்கிற. உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா தமிழ்ல சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அதிமுகங்கிற ஒரு குதிரை மேலதான் அவங்க பயணம் போனாங்க. எடப்பாடி பழனிசாமி சுதாரிச்சு என்ன பண்ணிட்டாரு, இந்த வேஸ்ட் லக்கேஜ் நமக்கு எதுக்குன்னு சொல்லி இறக்கி விட்டாரு. அண்ணாமலையால அரசியல் பண்ண முடியல. பாஜகவிற்கு போக்கிடம் இல்லை. அதனால என்ன பண்றாங்க, பிரேமலதா விஜயகாந்த் தூண்டி விடுறாங்க. திமுக ஆட்சியில் விஜயகாந்தின் புகழை மறைக்க பார்க்கிறார்கள் தூண்டி விடுறாங்க. சமீபத்தில் கூட கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் நான் போய் மாதாவுக்கு மாலை போட போறேன்னு சொல்லும் போது அந்த பொதுமக்கள் இருக்கிறவங்க கேட்கறாங்க, எப்பா தேவாலயத்தையெல்லாம் உடைச்சாங்க உங்க கட்சியில, மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணப்படுத்தினாங்க, இவ்வளவு கேவலத்தையும் செஞ்சு விட்டு மாதாவுக்கு மாலை போடுறோம்னு சொல்லியே உனக்கு அசிங்கமா இல்லையா? நான் 10,000 பேரை திரட்டி கொண்டு வந்து நான் மாலை போட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அந்த பொதுமக்கள்கிட்ட போய் கேட்கிறேன். கோவில்ல நீ சூத்திரம் தானே, உன்னை தள்ளி தானே வச்சிருக்கான், நான் உள்ள போவேன் தரணா பண்ணுவேன் நினைக்காது நீ சொல்லியிருக்கியா? ஆனால் என்ன அவருக்கு வருத்தம், நோட்டாவுக்கு கீழேயே இருக்கமே, இந்த 2% ஓட்டும் திரும்ப வருமா வராதா, நம்ம வேற ஜவுடால் அடிக்கிறோமே என்று அவர் கவலைப்படுகிறார். அதனால் உதயநிதி மேல ஒரு கான். சொந்த பொண்டாட்டியவே நான் கல்யாணம் பண்ணதே தேர்தல் அறிக்கையை மறைத்தவர் தான் மோடி. அவர் தன்னுடைய மனைவியோடு ராமர் கோயிலுக்கு வருவாரா என்று பக்தர்களை கேட்கிறார். ராமநவமிக்கு தானே ராமர் கோயில் திறக்க வேண்டும், நீ ஏன் அவசரமாக ஜனவரி 22ஆம் தேதி திறக்கிறாய்? தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு தானே திறக்கிறாய்? ராமர் என்ன கட்சியினுடைய வேட்பாளரா என்று பல பேர் கேட்கிறான். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு நேர்காணல் குறித்து பேசியிருந்தாரு. ஸோ அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் சர்ச்சையை கிளப்பும் வகையில் இருந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை, அவருக்கு இருக்க அரசியல் வளர்ச்சியை அண்ணாமலையால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பது நமக்கு புரிகிறது. ஒரு தொலைக்காட்சியினுடைய சார்பாக அவரை ஒரு நேர்காணல் எடுக்கிறார்கள். அவர்கள் நேர்காணல் எடுக்கிற போது ஒரு இளம் அரசியல்வாதியாக இருக்கிற இளம் அமைச்சராக இருக்கக்கூடிய அவரிடத்திலே உரையாடுவதிலே ஒரு இயல்பான மொழியிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவரை எடக்கு மடக்காக மாட்டிவிடக்கூடிய ஒரு பேச்சை உரையாடலை அந்த பேட்டியிலே எடுக்க முடியவில்லை என்கிற கோபம் அண்ணாமலைக்கு இருக்கிறது. ஏன்னா அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய கொஸ்டினை பூராமே அந்த நெறியாளர் கேட்கணும்னு இவர் விரும்புகிறார் போல தெரியுது. ஏற்கனவே ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான குழப்பத்தை தங்களுடைய நேர்காணல் வழியாக நிகழ்த்தி கொண்டே இருப்பார்கள். மிகப்பெரிய ஆட்களை எல்லாம் வரவழைத்து கொண்டு எடக்கு மடக்காக பேட்டி எடுத்து அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டு போடுவாங்க. அவர் திணறினாரு, அவருக்கு பதில் தெரியல அப்படிங்கிற அளவுக்கு எடிட் பண்ணி போடுவாங்க. ஒரு ஊடக நெறியாளருக்கான அறத்தோடு கார்த்திகை செல்வன் என்பவர் அந்த பேட்டியை எடுத்திருக்கிறாரு. அதை அண்ணாமலையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எதிர்த்த வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரியை ஆம்பளை புள்ள பெற்றாலாம், எதிர்த்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு செத்தாலாம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த பொறாமையினுடைய உச்சபட்ச இடத்திலே அண்ணாமலை இருப்பது தெரிய வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த அந்த நேர்காணலை பார்த்துட்டு எதனால் அண்ணாமலைக்கு இவ்வளவு கோபம் வரணும் சார்? இந்த ஆட்சி குறித்து அவர் எதுவும் பேசலையா? திமுகவினுடைய ஆட்சியிலே வெளிப்படையான விமர்சனங்கள் எத்தனையோ வைத்தாலும் ஒரு ஆதாரம் உள்ள ஒரு குற்றச்சாட்டை கூட அண்ணாமலையால் சொல்ல முடியவில்லை. அண்ணாமலை வீசுகிற எல்லாமே புஸ்வானமாக மாறிவிடுகிறது. அவர் பெரிய பெரிய வெடிகுண்டை எடுத்து வீசுகிறோம் என்று நினைக்கிற போதெல்லாம் அது ஏற்கனவே ஒரு பதத்து போன புஸ்வானமாக மாறிவிடுகிறது. அண்ணாமலை என்ன சொன்னார், நான் ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னாரு. நான் திமுகவில் இருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு ஒரு முறை சொன்னார். கடைசியில் என்னன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மந்திரிகளுடைய ஏற்கனவே சொத்து பட்டியல் இருக்குல்ல, எலெக்ஷன் கமிஷனுக்கு தேர்தலில் போட்டியிடும் போது எனக்கு எத்தனை வீடு இருக்குது, எத்தனை கார் இருக்குது, எனக்கு என்னென்ன வசதி வாய்ப்பு இருக்குது, என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு காட்டணும்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த பட்டியலை எடுத்துகிட்டு நான் சொத்து பட்டியலை வெளியிடுவேன்னு சொன்னார். இந்த மாதிரி ஒரு காமெடி பீஸான ஒரு ஆள் அண்ணாமலை. இந்த மாதிரி நிறைய காமெடி அவர் பண்ணதுனால அவரால் தமிழ்நாட்டு அரசியலிலே அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. அவர் ஒரு பாத யாத்திரை மாதிரி என் மண் என் மக்கள்லாம் போனார். அதுவும் கூட காப்பி தான். ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரைன்னு ஒன்று நடத்தினார். இப்போ கூட அவர் திரும்ப மணிப்பூரில் இருந்து நடத்திட்டு இருக்கிறாரு. அப்படி நடத்துகிற போது ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு வந்தது. அந்த செல்வாக்கினுடைய விளைவாகத்தான் கர்நாடகத்திலே கூட காங்கிரஸ் வென்றது என்று அரசியல் அறிஞர்கள் பல பேர் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொள்றார்கள். அரசியல் விமர்சகர்களை சொல்லுகிறார்கள். அப்படி அதுபோல் நம்ம விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அண்ணாமலை என்ன செய்யறதுன்னா, ஒரு பெரிய பெரிய வாகனங்களாக நல்ல குளிரூட்டப்பட்ட நல்ல ஏசியில் நல்ல வண்டியெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு கூட இருக்கிறவனுக்கு பூரா கூலி படம் மாதிரி ஆளுகளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டு டெய்லி 800 ரூபா கூலி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. கொஞ்சம் தூரம் போவாங்க, போயிட்டு வண்டியில் ஏறி திரும்ப போயிட்டு திடீர்னு டெல்லியில் வேலை வந்துருச்சு, நம்ம ஒத்தி வச்சுருவோம், இந்த யாத்திரையை நடைபயணத்தை ஒத்தி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அவருக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் திரும்ப போகிறாரு.
சமீபத்தில் கூட ஒரு இடத்துல போகும்போது ஒரு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் போய் நான் போய் மாதாவுக்கு மாலை போட போகிறேன்னு சொல்லும்போது அந்த பொதுமக்கள் இருக்கிறவங்க கேட்குறாங்க, எப்பா தேவாலயத்தையெல்லாம் உடைச்சாங்க உங்கள் கட்சியில் மணிப்பூரில், தீயை வச்சு கொளுத்துனாங்க, பெண்களை நிர்வாணப்படுத்தினாங்க, கொடூரமான வன்புணர்வு செஞ்சாங்க, இவ்வளவு கேவலத்தையும் செஞ்சு விட்டு மாதாவுக்கு வந்து மாலை போடுறோம்னு சொல்லியே உனக்கு வந்து அசிங்கமா இல்லையான்னு சொல்லி கேட்டவனை கோவப்பட்டவனை அதுக்கு என்ன சொல்லுவாங்க வழக்கமா? மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு சொன்னாங்க. அவை சொன்னாங்க, நீ உனக்கு மானம் இருந்தா ஈனம் இருந்தா நீ என்ன பண்ணணும்? திரும்பி தானே போகணும். நான் 10,000 பேரை திரட்டி கொண்டு வந்து நான் மாலை போட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அந்த பொதுமக்கள்கிட்ட போய் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், நீ வந்து கருவறைக்குள்ள வந்து ஏழைகளை வந்து சாதாரணமாக அர்ச்சகராக இருக்கிறவனை வந்து அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலான்னு முறையாக அர்ச்சகர் பயிற்சி பட்டயம் படித்தவன் முறையாக படித்தவனுக்கு ஓதுவாருக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறேன். அங்கே போய் சொல்லியிருக்கியா என்னைக்காவது? நான் உள்ளே போவேன் தரணா பண்ணுவேன் என்னைக்காவது நீ சொல்லியிருக்கியா? கோவிலில் நீ சூத்திரம் தானே, உன்னை தள்ளி தானே வச்சிருக்கான், உன்னை வந்து அனுமதிப்பான அங்கே வழிபாட்டு ஆலயத்தில் அங்கே போய் சொல்லியிருக்கியா? அங்கேயெல்லாம் சொல்லாமல் மாதா கோயிலுக்கு நீ அங்கே போய் மாலை போடுற இடத்துல போய் நான் தரணா பண்ணுவேங்கிறியா? இது வரைக்கும் அரசியல்வாதி எல்லாருமே என்ன பண்ணியிருக்கான்? பல பேர் தரணா பண்ணியிருக்கான். எதுக்கு தரணா பண்ணியிருக்கான்னா, எங்கள் ஊருக்கு சாலை வசதி வேணும்னு தரணா பண்ணியிருக்கான், வேலை கேட்டு தரணா பண்ணியிருக்கான், குடிநீர் வசதி கேட்டு தரணா பண்ணியிருக்கான், பேருந்து நிலையம் வேணும்னு தரணா பண்ணியிருக்கான். பொதுமக்கள் பிரச்சனைக்காகத்தான் எல்லாரும் தரணா பண்ணியிருக்கானே தவிர மாதா சிலைக்கு மாலை ஓடுவேங்கிறதுக்கு ஒருத்தன் தரணா பண்ணுவேன்னு சொன்ன உலகத்திலேயே அதிதீவிரமான புத்திசாலி அண்ணாமலை ஒரு ஆள் தான். இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான கருத்தை யாருமே சொன்னதில்லை. அப்போ மத துவேஷங்களை தங்கள் வாழ்நாள் முழுக்க செய்து கொண்டிருக்கிறவர்கள், மத வெறுப்பு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த மாதிரி வம்புழுக்கிற வேலையெல்லாம் அண்ணாமலை செஞ்சு பார்த்து தமிழ்நாட்டில் டயர்டாகிட்டார். அதிமுகங்கிற ஒரு குதிரை மேலே தான் அவங்க பயணம் போனாங்க. எடப்பாடி பழனிசாமி சுதாரிச்சு என்ன பண்ணிட்டார், இந்த வேஸ்ட் லக்கேஜ் நமக்கு எதுக்குன்னு சொல்லி இறக்கி விட்டார். அண்ணாமலையால் அரசியல் பண்ண முடியல, பாஜகவிற்கு போக்கிடம் இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, பிரேமலதா விஜயகாந்தை தூண்டி விடுறாங்க. திமுக ஆட்சியில் விஜயகாந்தின் புகழை மறைக்க பார்க்கிறார்கள்னு தூண்டி விடுறாங்க. ஆனால் உண்மை என்ன, இறுதி அஞ்சலியை நடத்தி கொடுத்ததே திமுகவுடைய அரசு தான். மாநகராட்சி வந்து மலர் அஞ்சலிக்காக வேண்டி அந்த வாகனங்களையெல்லாம் அன்றைக்கி போக்குவரத்தையெல்லாம் சீரமைச்சு அவங்க கேட்ட அந்த சீரணி அரங்கத்தையெல்லாம் வந்து மெரினா பீச்சில் திறக்க வச்சு எல்லாருக்கும் அஞ்சலி செலுத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்ச திமுக அரசாங்கத்துக்கு அன்றைக்கி 6 கோடி ரூபா செலவு இறுதி அஞ்சலிக்கு. இத்தனைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் கட்சி தொடங்கின 2005 விஜயகாந்த் தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. அதை கூட பொருட்படுத்தாமல் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவ்வளவு பெரிய இறுதி மரியாதையை, அரசு மரியாதையை 72 குண்டுகள் முழங்க கொடுத்தாரு. அவர் புகழ மறைக்கிறாராம். இந்த மாதிரி வேலைகளை தூண்டி விடுகிற வேலைகளை அண்ணாமலை செய்கிறார். ஆனால் என்ன அவருக்கு வருத்தம், நோட்டாவுக்கு கீழேயே இருக்கமே, இந்த 2% ஓட்டும் திரும்ப வருமா வராதா, நம்ம வேற ஜவுடால் அடிக்கிறோமே என்று அவர் கவலைப்படுகிறார். அதனால் உதயநிதி மேல ஒரு காண்டு. இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த மாதா கோயிலுக்கு மாலை போட போனதை வச்சு ஒரு சின்ன பிரச்சனை கிளப்பினார்ல சார், இது நம்ம ஊர்ல ஒத்துமையா இருக்க இந்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில ஏதாவது மனக்கசப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பேசிட்டு இருந்தாரா? நிச்சயம் அவருடைய நோக்கமே என்னவென்றால், இந்த ஊர்ல எல்லாருமே ஒண்ணு மண்ணா திரிகிறாங்களே, மாமா மச்சான்னு சொந்தம் கொண்டாடுறாங்களே, கள்ளழகர் திருவிழா நடக்கிற போது மதுரையிலே வந்து வைகை ஆற்றிலே கள்ளழகர் இறங்குகிற போது அங்கே நீர்ப்பந்தல் வைத்து மோர்பந்தல் வைத்து அங்கே இருக்கிறவர்களை பூரா வரவேற்கிறார்கள் இஸ்லாமியர்கள். இந்த அநியோனியம் இந்த மண்ணிலே இருக்கிறது. வேளாங்கண்ணிக்கு போகிறவர்கள் எல்லாம் நாகூருக்கு போகிறார்கள், நாகூருக்கு போகிறவர்கள்லாம் திருநள்ளாருக்கு போய் சனீஸ்வரன் பகவானுக்கு கோயிலுக்கு போகிறார்கள். இந்த ஊரிலே மதம் ஆச்சரியங்களே இல்லை. மாதா கோயிலிலே மணி அடிக்கிறது, புறாக்கள் பறக்கிறது, மாரியம்மன் கோவிலினுடைய வாசலின் அந்த கோபுரத்தின் உச்சியிலே போய் அமர்ந்து கொள்கிறது. மாரியம்மன் கோவிலிலே மணி அடிக்கிறது, புறாக்கள் பறக்கிறது, அது உச்சாணியிலே போய் பள்ளிவாசலினுடைய மினாரா கோபுரங்களிலே போய் உட்கார்ந்து கொள்கிறது. புறாக்களுக்கு இருக்கிற புத்தி கூட பாஜக காரனுக்கு இல்லாமல் போய்விட்டது என்று தமிழ்நாட்டு மக்கள் வருத்தப்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த மதவாத அரசியலை இங்கே நடத்த முடியவில்லையே என்கிற வருத்தம் தான் அண்ணாமலைக்கு. அதனால் எச் ராஜா எவ்வளவோ சொல்லி பார்த்தார், அவரை மனநல காப்பகத்தில் சேர்க்க வேண்டும் என்று மக்கள் சொல்லிட்டான். அவரே போன நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி கொடுத்த தேர்தல் நிதியை வந்து வீடு கட்டிட்டார் 4.5 கோடி ரூபாய்க்கு. அப்போ தாமரை மலராது என்பதை எச் ராஜா நம்புகிறார். தேவையில்லாமல் தேர்தலுக்கு செலவழித்து காசை வேஸ்ட் பண்ண இந்த இடத்தில் தான் பாஜக இருக்கிறது. அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார். அவர் செந்தில் பாலாஜியை வந்து ஜெயிக்க முடியவில்லை என்பதற்காகத்தானே நீங்கள் அமலாக்கத்துறையை வைத்து ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. அமலாக்கத்துறை வந்துக்கிட்டே இருக்கணேன்னு சொன்னீங்கல்ல நீங்கள். அப்போ திமுகவினுடைய அரசியலை அண்ணாமலையால் எதிர்கொள்ள முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி பணிய வைத்தார்கள், அவரும் அவரை மீறிவிட்டார். எனவே திராவிட இயக்கத்தினுடைய இந்த அரசியலிலே தமிழ்நாடு பெரியார் மண் என்று சொல்லுகிற காரணத்தினாலே அண்ணாமலையால் அரசியல் செய்ய முடியவில்லை. அந்த கோபத்திலே தான் உதயநிதியை வந்து ஒரு பேட்டி எடுத்தால் கூட நீ தாங்க மாட்டேங்கிற. இப்போ பிஜேபி தலைவர்கள்லாம் வந்து ஆன்மீகம் ஒழுக்கம்னு பேசிட்டு இந்த மாதிரி பேசுறது சமூகத்துல எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார்?
பாஜகக்காரர்கள் யார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு, கேரளாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கர்நாடகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும். அவர்கள் ஒழுக்கம் என்னவென்று நாம் மணிப்பூரிலே பார்த்து விட்டோம். ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி வெட்ட வெளியிலே அவர்கள் அழைத்து வருகிற போது அவர்களுக்கு வெட்க மானமே இல்லை. மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாது என்று சொன்னார் தந்தை பெரியார். மணிப்பூரிலே மட்டுமல்ல, பல்கீஸ் பானுவை 11 பேரை சேர்ந்து வந்து ரேப் செய்தார்கள், கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரை கொலை செய்தார்கள், 3 வயது குழந்தையை கூட பாறையிலே அடித்து கொன்றார்கள். இதுதான் அவர்களுடைய ஒழுக்கம். அவர்கள் ராமனை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. ராமன் வந்து தன்னுடைய மனைவியை இன்னொருவன் கவர்ந்து விட்டான் என்ற போது போராடி மீட்டவரே ராமன். சொந்த பொண்டாட்டியவே நான் வந்து கல்யாணம் பண்ணதே மறைத்தவர், தேர்தல் அறிக்கையிலே மறைத்தவர் தான் மோடி. அவர் தன்னுடைய மனைவியோடு ராமர் கோயிலுக்கு வருவாரா என்று சில பேர் கேட்கிறார்கள், பக்தர்களே கேட்கிறார். பூரி சங்கராச்சாரியார் கேட்கிறார், நீ ஆகம விதிப்படி கூட நீ கோயிலை திறக்கவில்லையா? ராமநவமிக்கு தானே ராமர் கோயில் திறக்க வேண்டும், நீ ஏன் அவசர அவசரமாக ஜனவரி 22ஆம் தேதி திறக்கிறாய்? தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுதானே திறக்கிறாய்? ராமர் என்ன கட்சியினுடைய வேட்பாளரா என்று பல பேர் கேட்கிறான். அதனால பாஜகவால் அரசியல் செய்ய முடியவில்லை. அவர்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனையிலே அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. எனவே இந்த பருப்பெல்லாம் தமிழ்நாட்டிலே வேகாது. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியே பேசுறது வந்து அவர் எப்பவுமே ஒரு பேசு பொருளா இருக்கணும் அப்படின்றதுக்காகவா சார்? அண்ணாமலை வந்து பேசு பொருளாகத்தான் எப்பொழுதுமே இருப்பார். வெற்றிகரமான ஒரு விஷயத்தை தான் அவரால் நடத்த முடியவில்லை. எப்பொழுதுமே என்ன ஆகுதுன்னா, நம்ம தெருவில் போகிறோம், ஒரு நாய் மனிதனை கடித்தால் அது செய்தி கிடையாது, மனிதன் நாயை கடித்தால் அது செய்தியாகிவிடும். ஏடாகூடமான வேலைகளை செய்கிறவர்கள் எப்பொழுதுமே செய்திகளிலே இடம்பெறுவார்கள். ஒரு ஏட்டிக்கு பூட்டியான வேலையை அண்ணாமலை செய்து கொண்டே இருப்பதால் அவர் செய்தி ஊடகங்களிலே முதன்மை பெறலாம், மக்கள் மனதில் ஒரு நாள் இடம்பெற முடியாது. உதயநிதி கொடுத்த பேட்டி ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்த நேர்காணல் என்று சொல்லப்படுதே, அது உண்மையா சார்? அப்படி எடுத்தால் இவருக்கு என்ன பிரச்சனை? அது இவர் பெரிய அறிஞர், இவர் எவ்வளவு தவறான தகவல்களை சொல்லியிருக்கிறார். வந்து பாரதியார் இறந்து போன நாளுக்கும் அவர் அதுக்கு வந்து ஈரோட்டுக்கு பக்கத்தில் கருங்கல் பாளையத்தில் அவர் பேசினார்னு 10 வருஷம் கழிச்சு உள்ள டேட்டா அவர் சொன்னார். இவருக்கு டேட்டா மூலம் தெரியுமா? இவருக்கு சாதாரண அறிவே இல்லையே. அரசியல் அறிவு இல்லாமல் இருப்பது கூட பரவாயில்லை. நிறைய வரலாற்று தவறுகளான விஷயங்களை அவர் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறாரே. நிறைய விஷயம், அவருக்கு யார் வாடகை கொடுக்குறா, அவர் கட்டின வாட்சை யார் வாங்கி கொடுக்குறாங்கிறதுலே குழப்பமாக இருக்கேன் நமக்கு. அதனால் அவர் வந்து தகவல் பிழைகளை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அருகதை இல்லை. பல தவறான தகவல்களை அவர் பலமுறை பேசியிருக்கிறார். அதெல்லாம் வந்து மீம்ஸ் போட்டு பல பேர் ரசிச்சிருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு அரசியல் தெரியவில்லை. அவர் இன்னும் போலீஸ் அதிகாரியை போல தான் இருக்கிறார். அவருக்கு இன்னும் அரசியல் புரியவில்லை. தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை அவர் புரிய முடியும். அவர் உண்மையிலேயே பாஜகவை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பினால், ஓட்டு வாங்க வேண்டும் விரும்பினால், நீட் தேர்வை ரத்து செய்து கொடு, தேசிய பேரிடருக்கான நிதியை வாங்கி கொடு. நீ வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிற மக்களுக்கு வந்து பாதிப்புக்கான நிதியை தமிழ்நாடு அரசு கேட்கிறது 12,000 கோடியே 668 கோடி தேவைப்படுகிறது என்ற தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிற போது அதை நிறைவேற்றி கொடுப்பாப்பா. நீயே எய்ம்ஸ் மருத்துவமனையின் ஒத்த செங்கலை வச்சு ஏமாத்தினியே, அங்கே நீ மருத்துவமனை கட்டி கொடு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ நல்லது செய்தால் உனக்கு ஓட்டு போடுவாங்க. நீ தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வஞ்சகம் செய்துவிட்டு நீட் தேர்வை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய மாணவர்களுடைய திணித்து விட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்துவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு ஓட்டு போடணும். எங்கேருந்து போடுவான்? உனக்கு நோட்டாவுக்கு கீழே தான் போடுவான். என்றும் நீங்கள் உங்களால் அரசியல் வெல்ல முடியாது. அண்ணாமலை அவர்கள் 2G ஆடியோ டேப்பை மீண்டும் தற்போது வெளியிட்டதற்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? அவருக்கு பொழுது போகவில்லை, அதனால் வெளியிட்டிருக்கிறார். அதற்கு எந்த அர்த்தம் இல்லை. பைத்தியக்காரன் பேசுவதையெல்லாம் நீங்கள் வந்து குறிப்பெடுத்துக்கொண்டு நீங்கள் அதை செய்தியாக மாற்றினால் என்னவோ அதை தான் பாஜகவினுடைய அண்ணாமலையின் அறிக்கைகளும் சொல்லுகிறது. அண்ணாமலை அவர்களோட இந்த மாதிரியான பேச்சு பிஜேபிக்கு எந்த மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும்? ஏற்கனவே பிஜேபி தமிழ்நாட்டிலே கழுத்து வரைக்கும் புதைக்கப்பட்டிருக்கிறது. அது மேலே மண்ணலி போடுகிற வேலையை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார். எங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.